வெல்கம் டு ஸ்வேதாஸ் கிச்சன். ஸ்வேதாஸ் கிச்சனில் ஃப்ரைடே vlog பார்க்கலாம் வாங்க. லாஸ்ட் ஃப்ரைடே எடுத்த வீடியோ தான் இது. அன்றைக்கி டே 5:30க்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அன்றைக்கி மார்னிங் டிஃபனும் லஞ்சும் செய்கிறது தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அன்றைக்கி பூஜை வேலையும் இருக்கிறதுனால அன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சாச்சு. 5:30க்கே நல்ல வெளிச்சம் வந்துடுது. கோலம் போட்டுட்டு கிச்சனில் போய் முந்தின நாள் கழுவி வச்சுருந்த அந்த பாத்திரத்தெல்லாம் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு அடுத்து டீ போடுற வேலை தான். டீ போட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டிஃபன் வேலை ஆரம்பிக்க வேண்டியது தான். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டைமுக்கு வருவாங்க டீ, எங்கள் வீட்டில் டீ காஃபி குடிக்கிறதுக்கு. அதனால் அப்பப்போ தான் நான் போட்டு கொடுக்கறது. ஒரே டைம் போட்டு அதை சூடு பண்ணி குடித்தா அந்த டேஸ்ட்டே நல்லாவும் இருக்கிறதில்ல. அதனால் அப்பப்போ போட்டு தான் நாங்கள் குடிப்போம். வீடு பெருக்கிறதுக்கு அந்த க்ளீனர் ஆன் பண்ணி விட்டுட்டா அது வீடு சுத்தம் பண்ணிவிடும். நல்லாவே இருக்குது அது. இப்போ அதுதான் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. லஞ்சுக்கு உருளைக்கிழங்கும் பட்டாணியும் தான் பொரியல் செய்ய போகிறேன். அதனால் உருளைக்கிழங்கு பட்டாணியை ஃபஸ்ட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். டிஃபனுக்கும் லஞ்சுக்கும் தேவையான வெங்காயம் தக்காளியை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். டிஃபன் வந்து சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போகிறேன். பன்னீர் வாங்கி 3 days ஆகிடுச்சு. சரி, எப்பயுமே வெங்காயம் தக்காளி வதக்கி அரைச்சி செய்கிறத விட இந்த வாட்டி வேறு மாதிரி செஞ்சுருந்தேன். அந்த ஃப்ளேவரும் நல்லா தான் இருந்தது பன்னீர் பட்டர் மசாலா. என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோவில் மார்னிங் மினி விலாக்லாம் போட்டிருக்கேன். டெய்லி ரொட்டீனும் போட்டிருக்கேன். மார்னிங் ரொட்டீன் எல்லாமே, ஃப்ரைடே ரொட்டீன் எல்லாம் போட்டிருக்கேன். டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். அன்னைக்கு சாம்பார் தான் செய்கிறேன். குழம்பு வந்து முருங்கைக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல். சாம்பாருக்கு புளி ஊற வச்சுக்கிட்டேன். ஸ்கூலுக்கு போகிற டைம்லலாம் லஞ்சுக்கு வந்து டிஃபன் பாக்ஸுக்கு வந்து வெரைட்டி ரைஸ் தான் பேக் பண்ணி கொடுப்பேன். டிஃபன் செய்துட்டு வெரைட்டி ரைஸ் பேக் பண்ணி கொடுப்பேன். ஈவினிங் வந்து லஞ்சு சாப்பிட்ணுன்றதுக்காக காலையிலே லஞ்சும் செஞ்சுட்டா அந்த லஞ்சு பேக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் வீட்டில் வந்து லஞ்சு சாப்பிட்றது கிடையாது. அதனால் காலையில் எதனா ஒரு வெரைட்டி ரைஸ் வந்து செஞ்சு கொடுத்துருவேன். அதை சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து லஞ்சு சாப்பிட்றதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் இந்த மெத்தடு தான் அவங்களுக்கு ஸ்கூல் டைமில் நான் செஞ்சு கொடுத்துட்ருந்தேன். இப்போ வந்து லஞ்சு தான் பேக் பண்ணி கொடுக்குறேன். ஒருத்தருக்கு தான் லஞ்ச் பேக் பண்ணுறேன். பெரிய பொண்ணு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். சின்ன பொண்ணுக்கு தான் காலேஜ் இருக்குன்றதுனால அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்குறேன்.
ஆக்சுவலாக அன்றைக்கி பூரி தான் செய்யலான்ட்டு இருந்தேன். சரி சப்பாத்தி வேணும்னவே அது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. சப்பாத்தி திரட்டிக்கிட்டே இங்கே வந்து சைட் பை சைடு நான் வந்து இதையும் பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி செஞ்சேன். அன்றைக்கி கொஞ்சம் இதுவாக தான் கஷ்டமாக தான் ஆயிடுச்சு. இட்லின்னா சீக்கிரம் செஞ்சு எடுத்துடலாம். எப்படி செஞ்சாலும் அந்த டைம் ஆயிடுது நம்ம செய்யறதுக்கு. ஒரு பக்கம் சப்பாத்தி போட்டுக்கிட்டே ஒரு பக்கம் வெங்காயம் தக்காளி கட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சைட் பை சைடு வந்து டிஃபன் வேலை முடிஞ்சாச்சு. என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோவில் டிஃபனும் லஞ்சும் செய்கிறத வந்து நான் ஷார்ட்ஸாக எடுத்து போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி லாங் வீடியோவில் போடுறது நல்லா இருக்கா இல்லை ஷார்ட்ஸாக போடுறது வந்து நல்லா இருக்கான்றதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்த்துட்டு. அதே மாதிரியே வாய்ஸ் கொடுக்கறது நல்லா இருக்கா இல்லை வந்து சாங்ஸ் போடுறது நல்லா இருக்கான்றதையும் வீடியோஸ் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீட்டு வேலைக்கு நாங்கள் ஆளெல்லாம் வைக்கலை, நாங்களே செஞ்சுக்கிறது. ஹெல்ப்புக்கு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கிற அன்னைக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க வந்து. இந்த பிளாஸ்டிக்கில் இந்த சாப்பர் போர்டு வந்து பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது என்கிட்ட. இப்போ ஸ்டீல்லையும் இந்த வித் நைஃபோட கிடைக்கிது. அது எங்கே கிடைக்கிதுன்றது எனக்கு தெரியல, தெரிஞ்சால் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். ஸ்டீல் வந்து சாப்பர் போர்டும் அதுலேயே அட்டாச் ஆகிருக்கிற நைஃபும் அதுலேயே இதே பேட்டர்ன்லேயே எனக்கு வந்து ஸ்டீலில் கிடச்சா நல்லாயிருக்கும். இதில் பழகிக்கிட்டு நம்ம வந்து புதுசாக கத்தியில் கட் பண்ணுறது எனக்கு வராது. அதனால் இதில் இந்த சாப்பர் போர்டில் வந்து நான் எவ்வளோ வெங்காயம்னாலும் எவ்வளோ கோஸு காய்கறிங்க எல்லாமே நான் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே அரிஞ்சு எடுத்துருவேன். எனக்கு ரொம்ப இது பழகிடுச்சு, ஈஸியாகவும் இருக்குது. அந்த சாப்பர் போர்டு ஸ்டீலில் வித் நைஃபோடு வர்றது வந்து எங்கே கிடைக்குன்றதை எனக்கு வந்து கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தெரிஞ்சா. பட்டாணி உருளைக்கிழங்கு பொரியல் செய்யும்போது கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து செஞ்சோன்னா கல்யாண வீட்டில் செய்வாங்க பாருங்கள், அந்த பட்டாணி உருளைக்கிழங்கு வறுவல் அது மாதிரியே இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் வேணும்னா. நான் ஆல்ரெடி இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு செய்கிற வீடியோவும் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். எல்லாமே லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து டிஃபன் பேக் பண்ண வேண்டியது தான். தனித்தனியாக சாதம் சாம்பார் கொடுக்காம சாம்பார் சாதம் நான் கிளறி தான் கொடுத்துருந்தேன். சாம்பார் சாதம் நல்லா கிளறிட்டு பாக்ஸில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் மேலே சாம்பார் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாக்ஸை க்ளோஸ் பண்ணி கொடுத்தோன்னா மதியானம் சாப்பிடும்போது அவங்களுக்கு ட்ரையாக இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த சாப்பாடு கிளறி சூட்டோடையே நம்ம வந்து பாக்ஸில் கட்டக்கூடாது, நல்லா ஆற வச்சுட்டு கட்டினா தான் அந்த சாப்பாடு வந்து மதியம் சாப்பிட்றதுக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும்.
சில பேர் வந்து சூட்டோடையே அப்படியே வச்சு டிஃபனை மூடிடுறாங்க. அது மாதிரி மூடும்போது அந்த டிஃபன் பாக்ஸில் அந்த தண்ணி எல்லாம் வந்து அந்த சாதத்தில் பட்டு சீக்கிரமே அது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி நல்லா ஆற வச்சு நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்கும் சாதம் மதியம் வரையும். லஞ்சு எல்லா வேலையும் முடிச்சிட்ட பிறகு அடுப்பை க்ளீன் பண்ணிவிட்டேன். ரொம்ப டீப் க்ளீனிங்கில் லைட்டாக தண்ணி போட்டு கொஞ்சம் விம் போட்டு தான் தொடச்சி எடுத்துருக்கிறேன். வெள்ளிக்கிழமை அடுப்பு துடைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வேறு வழி இல்லை. அதில் வந்து சாம்பார் பருப்பு எல்லாம் நல்லா ஒட்டிக்கிச்சுன்னா அதை அடுத்த நாள் துடைக்கலான்னு நம்ம விட்டுட்டா அது அடுத்து வந்து துடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அன்னன்னைக்கு கிச்சனை ஸ்டவ் அடுப்புலாம் அன்னன்னைக்கு நம்ம சமையல் செய்துட்டு ஒன்ஸ் நம்ம துடைச்சிட்டோன்னா நெக்ஸ்ட்டு நம்ம செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அடுத்தடுத்து நம்ம துடைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நான் அந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். பூஜை ரூம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நெய்வேத்தியத்துக்கு வந்து நான் வந்து ஃப்ரூட்ஸ் எதுவும் இல்லை அன்றைக்கி. கிரேப்ஸு, ட்ரை கிரேப்ஸும் முந்திரி பாதாம் இதை வச்சு அன்றைக்கி சாமி கும்பிட்டாச்சு. டைமும் ஆயிடுச்சு, 10:45 ஆயிடுச்சு அன்னைக்கு இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு. வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.